Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Asyhadu an la ilaha illallah. Asyhadu an la ilaha illallah. Asyhadu anna Muhammadan Rasulullah. Asyhadu anna Muhammadan Rasulullah. Hayya 'alas salah. Hayya 'alas salah. Hayya 'alal falah. Hayya 'alal falah. Allahu Akbar, Allahu Akbar. La ilaha illallah. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nas ubudu rabbakum alladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katsiran wa nisaa'a. Wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana 'alaykum raqiba. Ya ayyuhalladzina amanu taqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa may yuti'illaha wa rasulahu faqad faza fawzan 'azima. Amma ba'd. Fa inna khayral haditsi kitabullah wa khayral hadi hadi Muhammadin sallallahu alaihi wasallam wa syarrul umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu dalalatin finnar. A'udzu billahi minasy syaithanir rajim min hamzihi wa nafthihi wa nafthihi.
قال الله عز وجل: إنما النجوى من الشيطان ليحزن الذين آمنوا وليس بضارهم شيئا إلا بإذن الله وعلى الله فليتوكل المؤمنون. وقال أيضا: الحمد لله الذي أذهب عنا الحزن إن ربنا لغفور شكور. قال نبينا صلى الله عليه وسلم: اللهم إني أعوذ بك من الغم والحزن. அளவற்ற அருளாளன், நிகரில்லா பேரன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில பாதுகாப்பு தேடி நம்முடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை எப்படியே பின்பற்றி கடைபிடித்து பேணி வாழ்ந்த நபி தோழர்கள், நபி தோழிகள், தபஈன்கள், மார்க்க அறிஞர்கள், அல்லாஹ்வுடைய இந்த ஜும்ஆவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக கொழும்பி இருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் பாசமும் நேசமும் மஹப்பத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக என் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்க செய்தி, அதன் மூலமாக நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம், படிப்பினை என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை பயந்து வாழ்தல், இறையச்சத்தோடு வாழ்தல், தக்வாவோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதுதான் மார்க்கத்தினுடைய நோக்கம், அந்த செய்தியை கேட்பதற்கான ஒரு நோக்கம். அப்படிப்பட்ட இந்த இறையச்சத்தை, தக்வாவ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய அமலிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஜும்ஆவுடைய செய்திக்காக திருக்குர்ஆன்ல இருந்து அல் முஜாதலா என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் இருந்து 10வது வசனத்தை நான் எடுத்துக்கொண்டேன். அதை உங்களுக்கு முன்பாக நான் ஓதி காண்பித்தேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, இன்னமன் நஜ்வா மினஷ் ஷைத்தான். ஒருவரை விட்டுவிட்டு 2 பேர் ரகசியம் பேசுவது, அல்லது 2 பேரை விட்டுவிட்டு 3 பேர் தனியாக சேர்ந்து ரகசியம் பேசுவது, இது ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய ஒரு செயல். எதற்காக என்றால், காரணம் லியஹ்ஸுனல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களை கவலையடை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து சொல்றான், வலைஸ பிதாரிஹிம் ஷைஅன் இல்லா பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வின் எதிரி, மூமின்களுடைய எதிரி ஷைத்தான் எவ்வளவு திட்டங்களை தீட்டினாலும், வியூகங்களை வகுத்தாலும், அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி மூமின்களை சிறிதளவும் சோதனைக்குள்ளாக்க முடியாது, அவர்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். எனவே இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்கட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறார். இனியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து கவலை பற்றி சில விஷயங்கள் இந்த ஜும்ஆவுடைய செய்தியாக நாம பார்க்க இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் என்ன கூறுகிறது கவலையை பற்றி அப்படிங்கிற. கண்ணியத்திற்குரியவர்களே,
மனித உணர்வுகள்ல நிறைய உணர்வுகள் இருக்கு. மனிதனாக இருக்கிறான் அப்படின்னா மனுஷனுக்கு நிறைய உணர்வுகள் இருக்கு. மகிழ்ச்சி, இன்பம், சந்தோஷம், ஆனந்தம், இது மாதிரியான ஒரு அவனுக்கு பிடித்த உணர்வுகளும் அவனுடைய வாழ்க்கையில ஏற்படும். கோபம், வெறுப்பு, மனக்கசப்பு, இது மாதிரியான அவனுக்கு பிடிக்காத விஷயங்கள், அந்த உணர்வுகளும் அவனுடைய வாழ்க்கையில ஏற்படும். அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் கிடைக்காத போது, அல்லது அவனுக்கு பிடித்த ஒரு விஷயம் இழப்பு ஏற்படும் போது மனுஷனுக்குள்ள வரக்கூடிய ஒரு உணர்வு தான் கவலை. கொடூரமான ஒரு நோய் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த கவலையை பத்தி மனிதனுடைய மன வேதனையை அவன் எப்படி வெளிப்படுத்துவான் அப்படின்னா, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வேதனைய, கஷ்டத்தை அவன் கவலையாக வெளிப்படுத்துவான். நம்மளுடைய நிலைமைலாம் அதுதான். நாம எனக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டத்தை, ஒரு கடினமான ஒரு சூழலை எப்படி நான் வெளிப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கிறப்ப நான் அதை கவலையாக, ஒரு துக்கமாக நான் அதை வெளிப்படுத்துவேன். இது பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு விஷயம் தான் இது. வியாபாரத்துல வீழ்ச்சி அப்படின்னா கவலை ஏற்படும். பொருளாதாரத்துல நஷ்டம் அடைந்தோம் அப்படின்னா கவலை ஏற்படும். குடும்ப பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறப்ப அந்த குடும்ப பிரச்சனைகள் மூலமாக மனிதன் கவலை அடைகிறார்கள். உறவினர்களோடு சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறப்ப பல கருத்து வேறுபாடுகள் மூலமாக கவலை. இப்படி கவலை அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு உணர்வு இல்லாத ஒரு மனிதனை நம்மளால பார்க்க முடியாத ஒரு நிலைமை இப்ப இருக்கிறது எல்லாருக்குமே. பணக்காரன், ஒரு செல்வந்தர், எல்லாம் வைத்திருக்க கூடிய ஒரு மனுஷனுக்கு கூட கவலை ஏற்படும்னா, அவனுக்கு பணத்துல இருந்து ஒரு ரூபாய் குறைந்தால் உடனடியாக அவனுடைய உணர்வு வெளிப்படும் கவலையாக. நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த குடும்பங்கள் எல்லாம் கடன் பிரச்சனையில, ஒரு நல்ல ஒரு வீடு இல்லையே, ஒரு நல்ல ஒரு சொந்தமான ஒரு வீடு இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலைய, அவனுடைய மன வேதனையை கவலையாக வெளிப்படுத்துவான். வறுமையில இருக்கக்கூடிய மனிதனுக்கு வறுமையே ஒரு கவலையாக இருக்கும். இப்படி எல்லா மனிதர்களுக்கும் நம்ம இந்த கவலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம பார்க்க முடிகிறது. கணியத்திற்குரியவர்களே, ஆண் அவனுக்கென்று ஒரு கவலையை வைத்திருப்பான். குடும்பத்தை நல்ல முறையில கொண்டு போகணும், நல்ல இதுல இருக்கணும், லாபமா இருக்கணும், வியாபாரம் அப்படின்ற ஆணுக்கென்று ஒரு கவலை இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல பெண் அவர்களுக்கென்று ஒரு கவலையை வைத்திருப்பார்கள். பல கஷ்டமான சூழல்கள், நிலைமைகள் அவர்களுக்கென்று ஏற்படும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வர கவலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருக்கிறது இல்லை. அப்படித்தான் உலகம் போய்கொண்டே இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லி காட்டுது? கவலை ஏற்படக்கூடிய ஒரு நேரத்துல நம்ம எப்படி இருக்கணும்? கண்ணியத்திற்குரியவர்களே, ஆரம்பமாக சொன்ன விஷயம் தான் கவலை அப்படிங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய வாழ்க்கையில இயல்பாகவே இயற்கையாகவே வைத்த ஒரு விஷயம். அதை முற்றிலுமாக முழுவதுமாக அவனால் அதை போக்கிவிட முடியுமா என்று பார்த்தால் அது முடியாது. ஆனால் அதற்கான காரணங்கள், கவலையை ஏற்படுத்தக்கூடிய காரணங்களை தவிர்க்கலாம், அதை நம்மளால முறியடிக்கலாம், அதை நிறுத்தலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். திருமறை குர்ஆன்ல இது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கவலையை நம்ம வேண்டுமென்று கவலை அடைவது, அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது கவலையோடு இருந்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு பார்த்தா கிடையாது.
இஸ்லாமிய மார்க்கம் எந்த இடத்துலயும் அதை ஆதரித்து பேசல, அதை நீங்க இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி ஆர்வமூட்டையும் பேசல. திருமறை குர்ஆன் அதை தடுக்கிறது. நீங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நமக்கு சொல்லி காட்டுது. வலா தஹீனு வலா தஹஸனு, தைரியத்தை இழக்காதீர்கள், எந்த நேரத்திலும் தைரியத்தை இழக்காதீர்கள். வலா தஹஸனு, கவலையும் அடையாதீர்கள். வஅன்துல் அஅலம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், மேலோங்கி இருக்கிறீர்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையிலேயே இறை நம்பிக்கை உடையவர்களா இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சூழலும் உங்களை கவலையடை செய்யாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமினுடைய பண்பாக ஒரு விஷயத்தை சொல்றப்ப திருமறையில இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். வல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவங்க, மூமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய பண்பு இப்படித்தான் இருக்கும். ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், அவங்க எதற்கும் பயப்பட மாட்டாங்க. வலாஹும் யஹ்சனூன், அவர்கள் எதற்கும் கவலை அடைய மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமினுடைய ஒரு பண்பை அழகா எடுத்து சொல்றான். மூமின் கவலையை அடைய மாட்டான். அவன் சந்திக்கக்கூடிய பெரும் கஷ்டமான சூழல்கள் அவனை கவலை அடைய செய்யாது. அவனை தைரியத்தை இழப்பதற்கான ஒரு சூழலுக்கு அது தள்ளாது. அவன் உயர்ந்தவன், மூமின் மேலோங்கி இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதித்ததை தவிர எனக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் மூமின்கள். அப்படி இருக்கக்கூடிய மூமின்களுக்கு கவலை எவ்வளவு பெரிய பாதிப்பும் ஏற்படுத்தாது. கவலையால் அவர்கள் எந்த ஒரு தைரியத்தை இழந்தக்கூடிய மனிதர்களாக அவங்க இருக்க மாட்டார்கள். நீதிக்குரியவர்களே, கவலையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு பேசுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, கவலையினுடைய விளைவு நாம கவலை அடைவதனால, நாம பல துக்கங்களை அனுசரிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நிறைவூட்டுவதற்காகத்தான், நமக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் மூமினை பற்றி சொல்ற. மூமின்கள் கவலை அடைய மாட்டோம். என்ன பிரச்சனை, என்ன விளைவுகள் எல்லாம் இதனால ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கிறப்ப முதல் விஷயமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பக்கம் செல்வதை விட்டு கவலை தடுக்குது. ஒரு பிரச்சனை ஏற்படுது, குடும்ப ரீதியாகவோ அல்லது பிள்ளைகள் மூலமாகவோ பொருளாதார மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில பிரச்சனை, அதனால கவலை அடைகிறோம் அப்படின்னா, கவலை அடைந்து அதிலேயே இருப்பதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பக்கம் நம்ம செல்வதை விட்டு அதை தடுக்கிறது. மூமினுடைய நிலைமையை அதை தூக்கி போட்டு அல்லாஹ்வின் பக்கம் போவதுதான். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஆனா இந்த கவலை அதையெல்லாம் நம்மளுடைய கண்ணுகளை மறைத்து விட்டு அதன் பக்கம் நம்ம அல்லாஹ்வின் பக்கம் செல்வதை விட்டு தடுத்து விடக்கூடிய ஒரு நிலைமைக்கு நமக்கு தள்ளுதல். காரணம், நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான், கவலை அப்படிங்கிறது ஷைத்தானிடம் இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ரகசியம் பேசுவது ஷைத்தானிடம் இருந்து வருது. அது எதற்காக அப்படின்னா, மூமின்கள் கவலை அடையணும். அப்படி கவலை ஏற்படுவது, கவலைகளை நம்ம சந்திப்பது, கவலைகளை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது இது ஷைத்தான் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். கவலைகள் மூலமாக இந்த ஷைத்தான் நம்மை அல்லாஹ்வின் பக்கம் செல்வதை விட்டு தடுக்கிறான். இது மிக முக்கியமான ஒரு காரணமா நம்ம பார்க்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உள்ளங்கள் பலவீனமடைகிறது, சோர்ந்துரும். மனநலவுல கவலை ஏற்பட்ட உடனே மனநலவுல நாம சோர்ந்து உள்ளம் பலவீனம் அடைந்து மன வலிமையை நம்ம இழந்து அது குன்றி ஒண்ணுமில்லாம போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு இது நம்ம தடுக்குது. அதனால ஏற்படக்கூடிய ஒரு பலவீனம் தான், ஒரு தவறான ஒரு நிலைமை தான். நம்மளால என்ன செய்ய முடியாது அப்படின்னா, நன்மையான காரியத்தின் பக்கம் போக முடியாது. அதிலேயே விழுந்துரும், அதிலேயே கிடந்துரும், கவலையிலேயே நம்முடைய வாழ்க்கை அப்படியே போயிடும். இணையத்திற்குரியவர்களே, இப்படி மார்க்க ரீதியான பிரச்சனைகள் இதுல இருக்கு. கவலை ஏற்படுவதனால, கவலையிலே இருக்கிறதுனால
மார்க்க ரீதியான பிரச்சனைகள் இப்படி இருக்கு. அல்லாஹ்வின் பக்கம் நம்மளால போக முடியாது. நல்ல நல்ல அமல்களை நம்மளால செய்ய முடியாது. போது என்ன அமல்களை செஞ்சு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்மளை கொண்டு போயிருக்கு. இது எப்படி மார்க்கத்துல ஒரு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துதோ, மார்க்கத்துல எப்படி நமக்கு பெரிய ஒரு தாக்கத்தை கவலை ஏற்படுத்துதோ, அதே மாதிரி உடல் அளவுல பிரச்சனைகளை எப்படியெல்லாம் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத மருத்துவர்கள் நமக்கு சொல்றப்ப பெரும் பெரும் பிரச்சனைகள் தான் இருக்கு. சும்மா நம்ம கவலை 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்ல கொஞ்ச நாள்கள் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது எந்த அளவிற்கு பெரிய ஒரு பாதிப்பா இருக்கிறது உடல் அளவுல அப்படிங்கிறத மருத்துவர்களுடைய ஆய்வு நமக்கு கொடுக்கிறப்ப மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கிறது, ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அந்த அளவிற்கு கடுமையான பிரச்சனைகள் எல்லாம் உடல் அளவுல மனுஷன் சந்திக்கிறார். கவலை ஏற்படுறதுனால மன அழுத்தம், மனத ரீதியா ஒரு அழுத்தத்தை மனுஷன் சந்திக்கிறார். இதெல்லாம் கொடூரமான ஒரு நோயில ஒண்ணு. மனதளவுல ஒரு அழுத்தம் இருந்துச்சுனாலே அவனால எதுவுமே செய்ய முடியாத ஒரு பிரச்சனையை சந்திக்க முடியும். அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கு, பெரியவர்கள்ல இருந்து சிறியவர்களுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையில ஒண்ணு என்ன அப்படின்னா, உடல் அளவுல தூக்கமே இல்லாம இருக்கு. தூக்கமே இருக்கு. நைட்டு 2 மணி ஆகும் தூங்குவதற்கு, 1 மணி ஆகும். படுத்து படுத்து பார்ப்பாங்க, புரண்டு பார்ப்பாங்க, தூக்கமே இருக்காது. நிறைய காரணங்கள் அதற்கு இருக்கிறப்ப அதுல மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நாள் முழுவதும் ஓடி ஓடி அவன் சம்பாதிக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்காக அவனுடைய தேவைக்காக ஒரு கவலையிலே இருக்கிறப்ப இரவு நேர தூக்க, ஆரோக்கியமான ஒரு தூக்கம் அவனுக்கு கிடைக்காம போகுது. இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனைகள்ல ஒண்ணு. அதே மாதிரி நல்ல முறையில நமக்கு தேவையான உணவுகளை, உடலுக்கு தேவையான உணவுகளை நம்மளால எடுக்க முடியாத ஒரு சூழல். நம்ம நிறைய அனுபவப்பட்டிருப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு கவலைக்குரிய விஷயம் ஏற்பட்டுச்சா அப்படின்னா முதல் விஷயமே என்ன செய்வோம் அப்படின்னா உணவை தவிர்ப்போம். என்னத்தை சாப்பிட்டு என்ன செய்ய போறோம், இப்படியாகி போச்சு. இதுதான் முதல் விஷயம். சாப்பிடுவதில் இருந்து, உணவை எடுத்துக்கொள்வதில் இருந்து தவிர்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இது கொண்டு போய் சேர்க்குது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நம்மளால பல நோய்கள்ல இருந்து பாதுகாக்க முடியாத ஒரு சூழலை இந்த கவலை ஏற்படுத்துது. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகளை, பெரியவர்களுக்கு குறிப்பாக ஏற்படக்கூடிய பிரச்சனை சர்க்கரை நோய், நீரிழிவு நோய். சர்க்கரை நோக்கி இது இலகுவாக நம்மளை கவலையில இருங்க, இந்த சர்க்கரை நோய் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலை இதை கொண்டு வந்துச்சு. இணையத்திற்குரியவர்கள் எல்லாம் தாண்டி ஆஸ்துமா இருக்கு, கேன்சர் இருக்கு. இது அப்படியே மேலோங்கி மேலோங்கி இப்ப படிப்படியா உயர்ந்து எங்க வரையும் போகும் அப்படின்னா மனிதனுடைய மரணம் வரை கவலை கொண்டு போய் சேர்த்து. இணையத்திற்குரியவர்கள் அவ்வளவு பிரச்சனை இந்த கவலை. அதனாலதான் சொர்க்கவாசிகளுடைய வார்த்தை, சொர்க்கத்துக்குள்ள போனோன்னு சொர்க்கவாசிகள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில அந்த ஒரு விஷயத்தை பதிவு செய்யறான். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போனோன்னு இந்த வார்த்தையை சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அதவ அன்னல் ஹுஸ்ன, எங்களிடமிருந்து கவலையை போக்கிய அல்லாஹ்விற்கே புகழ் அளிக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு தான் சொர்க்கத்துக்குள்ள போவாங்க சொர்க்கவாசி. காரணம், சொர்க்கத்துல எந்த ஒரு கவலையும் இருக்காது. கவலை அப்படிங்கிற ஒரு விஷயம் முழுக்க முழுக்க இது உலகத்தோடு தொடர்புடையது, இந்த இம்மையோடு தொடர்புடையது. மறுமையில சொர்க்கவாசிகளுக்கு இருக்கவே இருக்காத ஒரு பிரச்சனை இந்த கவலை. அதனாலதான் சொர்க்கவாசிகளுக்கு அந்த சொர்க்கத்துக்குள்ள போனதுல ஒரு மனதான ஒரு நிம்மதியை அவங்களுடைய மனசுல இருந்து வெளிப்படுத்துவாங்க. கவலை அப்படிங்கிற மிக கொடுமையான ஒரு நோயிலிருந்து இந்த சொர்க்கத்திற்குள் போனதற்கு வாய்ப்பு கொடுத்த அல்லாஹ்விற்கே புகழ் அளிக்கும் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி உள்ளுக்கு நுழைவாங்க. இன்ன ரப்பனா லகஃபூர்
ஹலீமுன் ஷக்கூர், நிச்சயமாக எங்களுடைய இரட்சகன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்க கூடியவன், நமக்கு நிறைய அருள்களை கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவார். அடுத்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றார், லா யமஸ்ஸுனா ஃபீஹா நஸப், அவர்களுக்கு அதாவது சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க, இங்க அதாவது சொர்க்கத்துல எங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்படாது. வலா யமஸ்ஸுனா ஃபீஹா லுகுப், எந்த ஒரு சடையையும் நாங்கள் சந்திக்க மாட்டோம். சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்திற்கான சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு பாக்கியம் கவலையில இருந்து விடுபடுவது, கவலையில இருந்து நீங்குவது, சொர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப எந்த அளவிற்கு இந்த உலகத்துல கவலை அப்படிங்கிற ஒரு கொடூரமான ஒரு கொடிய நோய் நம்மளை எவ்வளவு பாதிப்படைய செய்கிறது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். கண்ணியத்திற்குரியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனாலதான் இந்த துஆவை அதிகமாக சொல்லுவாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸன், யா அல்லாஹ் துக்கத்தில் இருந்து கவலையில் இருந்து ஒரு இடத்துல நான் நிச்சயமாக பாதுகாவலை தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ அதிகமாக அவங்களுடைய வாழ்க்கையில சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். காலையிலும் சரி மாலையிலும் சரி. காரணம் கவலை அவ்வளவு கொடுமையானது என்பதற்காக. நீயத்திற்குரியவர்களே, கவலை அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த ஒரு உணர்வு நம்மளுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரு இது. அதே போல நம்முடைய மார்க்கத்திலிருந்து நம்முடைய மார்க்கத்தை அழிக்கக்கூடிய, மார்க்கத்தில பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வின் பக்கம் நம்மை செல்வதிலிருந்து தடுக்கக்கூடிய கொடுமையான ஒரு உணர்வு இது. எனவே அதிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் பாதுகாத்து அருள் புரிவான என பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இணையத்திற்குரிய சகோதரர்களே, குர்ஆனுடைய முதல் உரையில கவலை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய கருத்து, அதே போல அதனால் ஏற்படக்கூடிய விளைவு பற்றி முதல் உரையில பகிர்ந்தோம். இரண்டாவது குர்ஆன்ல அதனுடைய தொடர்ச்சியாக கவலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்பாத ஒரு விஷயம். திருமறை குர்ஆன்ல வசனங்களை இறக்கி மோமின்கள் இதிலிருந்து விடுபட வேண்டும், கவலை அடையக்கூடாது, இது மோமினுடைய பண்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு அதிலிருந்து பல விஷயங்களை எடுத்து சொல்றார். கவலை விரும்பத்தக்க விஷயம் கிடையாது. ஆனா சில நேரங்கள்ல கவலை அடைவது, இந்த காரியத்திற்காக கவலை அடைவது அப்படிங்கிறது மிக விருப்பமான ஒரு விஷயம் தான். சில காரியங்களுக்காக இணையத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையில ரமலான் அப்படிங்கிற ஒரு புனிதமிக்க மாதம் நம்ம விட்டு கடந்து போயிருச்சு. அல்லாஹ்வுடைய நாட்டத்துல 30 நோன்புகளை எல்லாம் முழுவதுமாக வைத்து விட்டு பிறநாள் எல்லாம் கொண்டாடி விட்டு ஷவாலுங்கிற ஒரு மாதத்துல இருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு அழகிய ஒரு மாதம், பல நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நாம சம்பாதித்து அதன் மூலமாக நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அப்படிப்பட்ட அந்த ஒரு நல்ல ஒரு மாதத்துல, அருமையான ஒரு மாதத்துல நம்மனால முடிஞ்ச இபாதத்துகளை செஞ்சோம். இயன்ற இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை மேற்கொண்டோம். ஆனா நிறைய பேர்களுக்கு கவலை இருக்கணும். என்ன அப்படின்னா, இதற்கு முன்பு நான் வந்த ரமலான் எல்லாம் சென்ற அந்த ரமலான்லாம் நிறைய இபாதத்துகளை செஞ்ச, இந்த தடவை ரொம்ப கம்மியாயிருச்சு, நான் பண்ணவே இல்லை, அவ்வளவு இபாதத்துலாம் நான் செய்யல, ரமலானுடைய மாதம் அவ்வளவு அருமையாக எனக்கு போகல, காரணம் நான் அவ்வளவு இபாதத் செய்யல அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கணுங்க.
மார்க்க ரீதியாக மார்க்க விஷயத்துல நல்ல அமல்களை செய்யக்கூடிய அந்த அழகிய தருணங்கள்ல என்னால நல்ல அமல் செய்ய முடியலையே, நல்ல முறையில இபாதத்தை என்னால செய்ய முடியலையே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்துல அதிக கூலிகளை கொடுக்கக்கூடிய அந்த ரமலான்ல நல்ல முறையில என்னால இபாதத் செய்ய முடியல, திருமறை குர்ஆனை என்னால ஓத முடியல, ஒரு முறை கூட முழுவதுமாக நான் திருமறையை முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு இருக்கணும். நல்ல அமல்களை செய்ய முடியாமல் போவதற்கான அந்த கவலை நமக்கு இருக்கணும். அதே மாதிரி இபாதத்துகளை செஞ்ச ரமலான்ல அந்த இபாதத்துகள் எல்லாம் நல்ல நல்ல அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டுச்சா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்வானா இல்லையா? எப்படிப்பட்ட அமல்களை நாம செஞ்சோம்? வெறுமனே வந்தோம், பள்ளிக்கு வந்தோம், தொழுதோம், வீட்டுக்கு சென்றோம், நோம்பு திறந்தோம், இப்படிதான் என்னுடைய நாட்கள் கழிந்ததா? என்னுடைய இபாதத் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்பிய அடிப்படையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இருந்துச்சா? அப்படிப்பட்ட இபாதத்தையா நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கணுங்க. இணையத்திற்குரியவர்களே, நம்மளுடைய முன்னோர்களுடைய நிலைமை, சலஃபுகளுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரமதானுடைய மாதம் வருவதற்கு 6 மாசத்துக்கு முன்னாலேயே துவா செய்ய ஆரம்பிச்சிருவார். ரமதான் வரனால நல்ல இபாதத்துகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி 6 மாசத்துக்கு முன்னாலே அவங்களுடைய துவா ஆரம்பிச்சிருவாங்க. ரமதானுடைய மாதம் போனதற்கு பிறகு 6 மாதங்கள் தொடர்ச்சியாக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வாங்க. யா அல்லாஹ், இந்த ரமதான்ல நான் செய்த இபாதத்தை எல்லாம் அங்கீகரிக்கப்படணும், நீ ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் செய்த இபாதத்துக்கு பிரார்த்தனை செய்வாங்க. ஒரு கவலைய இதுல வெளிப்படுத்துவாங்க. இப்படி இருந்தது அவர்களுடைய நிலைமை. நம்மளுடைய நிலைமையை நாம் பார்க்கணும். என்கிட்ட எவ்வளவு கவலை இருக்கிறது என்னுடைய இபாதத்தை பத்தி, நான் எவ்வளவு கவலைப்படுகிறேன் என்னுடைய மார்க்கத்தை பற்றி, நான் எவ்வளவு மார்க்கவாதியாக இந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில அல்லாஹ்விற்கு பயனவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இனியத்திற்குரியவர்களே, இப்படி நல்ல விஷயங்கள்ல, மார்க்க விஷயங்கள்ல நம்மளுடைய கவலையை வெளிப்படுத்துறது. அதே போல ஏதோ ஒரு இடத்துல வாழக்கூடிய முஸ்லிம்கள் பாதிப்படைகிறாங்க, அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த ஒரு கவலையும் முஸ்லிம்கள் ரீதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல, முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் அப்படின்னா நம்மளுடைய சகோதரனுக்கு பிரச்சனை அப்படிங்கிறப்ப எவ்வளவு கவலைகள் ஏற்படுமோ அந்த ஒரு முஸ்லிம்கள் ரீதியாக சகோதரன் அப்படிங்கிற ஒரு ரீதியாக கவலை ஏற்படும். இது மாதிரியான நல்ல விஷயங்கள்ல கவலைகள் ஏற்படுவது இது விரும்பத்தக்க விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்த அந்த கவலைகள் எல்லாம் போக்கிவிட்டு எதுல நமக்கு கவலை ஏற்படணுமோ அந்த ஒரு மார்க்க விஷயங்கள்ல கவலைகளை கொண்டு வரணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய நல்ல நல்ல அமல்கள், ரமதானுடைய மாதத்தில் செய்த அந்த நல்ல அமல்களை அனைத்தையும் அங்கீகரிக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்விற்கு பிடித்தமான நல்ல அமல்களை செய்திருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அனைவரையும் ஆக்கி அருள்புரியணும் என பிரார்த்தித்தவராக இமானுடைய 2வது உரையை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.